நேரா லத்திகாவிட்ட அவர் லவ் சொல்றதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஏரியால வந்து ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பிக்கு வந்து ரஞ்சி டிராஃபி ஆட சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால வந்து ஏரியாவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அங்க வந்தோன்னா பிரச்சனை தான் பண்ண போறாருன்னு பார்த்தா அவரோட தம்பியை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்றாரு. அதுக்கடுத்து லத்திகாவோட வீட்டுக்கு போனா லத்திகாக்கு வந்து அங்க எங்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ ஹீரோ தலையில விக் இல்லாம பார்த்தோம்னா லத்திகாக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஹீரோவும் லத்திகாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து அவன் மனசுல உள்ள அவனோட காதலை வந்து சொல்றான். எனக்கு சின்ன வயசுல இருந்து உன்னை பிடிக்கும், ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே லத்திகா வந்து என்ன படத்துல வர மாதிரி நினைச்சியா, நீ லவ் சொன்னோன்னா உடனே நான் அக்செப்ட் பண்ணணுமா, எனக்கு பார்த்துருக்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் யாருமே கிடைக்கலன்னு எனக்கு வந்து நீ ப்ரப்போஸ் பண்றியா, உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு அவன் மனசுல வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருது, முடி இருந்தால் தான் அழகுன்றது கிடையாது, நம்ம டேலண்ட்டை நம்பி தான் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முழு நேரம் ஸ்டாண்டப் காமெடியனா மாறிடுறான். அங்கே உள்ள ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா சிரிக்க வச்சு